அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிறப்பு மீன பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த மீன வந்து பார்க்கறதுக்கு செருப்பு மாரியே இருக்குங்க. ஆமாங்க. இதோட சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. இது ஷீலா மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கோ, அதே மாரி தாங்க இருக்கும் இதோட டேஸ்ட்டும். இத வந்து செருப்பு கிலாத்தி மீனுன்னும் சொல்லுவாங்க. இதோட சிறப்பம்சங்கள் என்ன? அதோட மருத்துவ குணங்கள் என்ன? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, கிலாத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது கிலாத்தி மீன் ஜாதிய சேர்ந்ததுனால வந்து செருப்பு மீனுன்றும் சொல்லலாங்க. நண்பர்களே, இந்த தோல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கா, தடியா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. இத வந்து ஆங்கிலத்தில வந்து லெதர் ஜாக்கெட் மீனுன்னு சொல்லலாங்க. இதோட தோல வந்து நம்ம எடுத்துட்டு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இந்த மீனோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுவை வந்து பார்த்தீங்கன்னா, ஷீலா மீன் இருக்குல்லங்க, இந்த ஷீலா மீனு, வௌவால் மீனோட டேஸ்ட் மாரியே தாங்க இருக்கும். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து ஹோட்டலுக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து வந்து ஏற்றுமதி செய்றாங்க. ஏன்னா, இந்த மீனோட டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. இதனோட முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, அதனோட மைய பகுதி இருக்குல்லங்க, அந்த மைய பகுதியில மட்டும் தாங்க முள்ளு இருக்கும். முள்ளு வந்து வேற எதுவுமே இருக்காது. இது வந்து முள்ளில்லாத மீனுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளு வந்து எலும்பு மாரி தாங்க இருக்கும். கச்சி கருக்கு முறுக்குன்னு கச்சி சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் தாங்க இருக்கும். இது வந்து இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எப்ப கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதத்துல மட்டும் தாங்க நெறைய கிடைக்கும் இந்த மீனு. அதுக்கு அடுத்ததா இந்த மீன்ல வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஊட்டச்சத்துக்கள் முக்கிய மருத்துவ குணமாக இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புரதம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாவே இருக்குங்க. நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம் அளவை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரத்தத்துல வந்து ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்க செய்றதுன்னு சொல்றாங்கங்க. ஆமாங்க. நண்பர்களே, இந்த மீன்ல வந்து குழம்பு வச்சு சாப்பிடலாமா? நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த மீன்ல வந்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லாவே இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிடுங்க, கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க, பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம வந்து சொறா புட்டு செஞ்சு சாப்பிடுறோம்ல, அதே மாரி தாங்க இதிலயே புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட தலைப்பகுதியில வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நம்ம 1 பிளேட் சாதம் சாப்பிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேட் சாதம் சாப்பிடலாம். அதாவது 4 இட்லி சாப்பிடுறவங்க 8 இட்லியே சாப்பிடலாம். அந்த மாரிங்க. இந்த மீனோட டேஸ்ட் தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன வந்து யாருமே அவ்வளவா விரும்பி வாங்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மீன் எங்கனாச்சும் கிடைச்சிச்சுன்னா, கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இதோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட்டு, தொப்பி இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்கங்க. ஆமாங்க. இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக கிராக்கி கிடையாது. சில ஹோட்டல்ல மட்டும் ஃபிஷ் ஃபிங்கர் செய்யறதுக்காக வாங்கிட்டு போவாங்க. இந்த மீன் வந்து கிடைச்சிச்சுன்னா, வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மீன வாங்கி தாங்க. மீனு சாப்பிட மாட்றாங்கன்னு நெனைக்காதீங்க. இந்த மீன குடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளே இருக்காதுங்க இந்த மீன்ல. அது மட்டும் இல்லங்க, கவுச்சி ஸ்மெல்லே வராதுங்க. பெரியவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன. இந்த மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கறி வந்து மட்டன் சாப்பிடுற ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாரி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஆனா, இதோட தோல வந்து உரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ள வௌவால் இருக்குல்லங்க, அந்த ஒயிட் வௌவால் மீன் இருக்குல்ல, அந்த மாரி இருக்குங்க. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்குங்க இந்த மீனு. இந்த லெதர் ஜாக்கெட் மீனு, அதாவது இந்த செருப்பு மீன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொரிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். குழம்புக்கு வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. இது வந்து ஏழைகளின் வஞ்சரம் மீனுங்க. ஆமாங்க. இந்த மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சத்து இருக்கு. கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணின்னு வரவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.